சமவேளை சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 7 நாட்களாக போராட்டம் பல்வேறு இடங்களில் மேற்கொண்டனர். இந்த நிலையில் 8வது நாளாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இங்கே போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகே அமர்ந்து இவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகள் சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும், நிரந்தர வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலையிலேயே அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வி வாண்ட் சிஎம் ஹியர், உடனடியாக அவர் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட அந்த ஊதிய உயர்வானது தற்போது வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோஷத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதி முழுவதிலுமே ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அருகே தான் பீச் ஸ்டேஷன் ரயில் நிலையம் உள்ளது, அதன் அருகே பாரிஸ் உள்ளது உள்ளிட்ட முக்கிய சாலையாக பார்க்கப்படக்கூடிய இந்த ராயபுரம் சாலையில் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசாரும் இங்கே 500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்கள் அழுது கொண்டும் அது மட்டுமின்றி அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து பேருந்தில் ஏற்றக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் ஒரு சில மட்டுமே போலீசார் கைது செய்து அவர்கள் பேருந்தில் அப்புறப்படுத்திய நிலையில் மற்ற அனைவரும் விடாப்பிடியாக இங்கேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என உள்ளிட்ட கொள்கையும் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். பேருந்தில் ஏற்றும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஒரு சில தள்ளுமுள்ளானதும் ஏற்பட்டது. இதில் உதவி ஆணையரும் இந்த தள்ளுமுள்ளில் சிக்கினார். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது தற்போது இங்கே வெடித்திருப்பதால முக்கிய சாலையாக பார்க்கக்கூடிய இந்த பகுதி முழுவதிலுமே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இங்கே அமர்ந்து இவர்கள் தொடர்ந்து கோஷமிட்டு வருகிறார்கள். அவர்களிடமே கேட்போம், மேடம் சார், நாங்கள் இன்று சம வேலைக்கு சம ஊதிய அப்படிங்கிற போராட்டம் செய்து வருகிறோம். எங்களோட கோரிக்கை 16 ஆண்டுகாலமாக வச்சு நாங்கள் போராட்டம் செஞ்சு வருகிறோம். இதில் ஊதிய முரண்பாடு இருக்குதுன்னு அப்படிங்கிறக்கான எல்லா தகவல்களும் நாங்கள் அரசிடம் ஒப்படைச்சிட்டோம். அவங்களும் ஊதிய முரண்பாடு இருக்கிறது கருத்துங்கிறத ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை எங்களுக்கு நிறைவேற்ற கொடுக்கறதா தாமதிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. தேர்தல் அறிக்கை 311 எங்களுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் அதை நிறைவேற்ற கோரி தான் இந்த 8ஆம் நாள் போராட்டத்தை செய்து வந்துக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் பெறாமல் இந்த போராட்டம் முடிவுக்கு வராது. எங்களுக்கு தற்போதைய முதல்வர் நம்மளுடைய முதல்வர் இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம்.